ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள பார்க்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காலையில தினமும் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்து எடுத்து நாங்க ஷூட் பண்ணி அத அப்லோட் பண்றோம். அநேகர் அத பார்த்து ஆசீர்வாதமா இருக்கீங்க. ஒரு காரியம் ஒண்ணு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு 2 பார்ட் இருக்கு. தேவன் எடுத்த உடனே நம்ம வாழ்க்கையில அதிசயம் செய்திட மாட்டார். இன்னைக்கு ஒரு காரியத்தை நமக்கு வாக்குத்தத்தமா குடுக்குறாரு. நாளைக்கு அத நடத்திட மாட்டார். நம்மளை ஒரு வனாந்திர பகுதிக்குள்ள அனுப்புவார். இதுல ஒரு வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அநேக மனிதர்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாக கெர்ச்சிப்பார்கள். உங்களை அழிக்க முயற்சி செய்வார்கள். ஏன்? ம், மரணத்துக்கு ஏதுவான ஆயுதங்களை உங்க மேல தொடுப்பாங்க. உங்க ஊழிய பாதையா இருக்கலாம், உங்க சபையா கூட இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம். சில துஷ்ட நபரை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட அந்த லாஸ் யாராலையும் ஈடுகட்டவே முடியாது. அவங்களால நீங்க பாதிப்புக்குள்ள போன அந்த நாட்கள், அழுத அந்த நாட்கள், கண்ணீர் வடித்த அந்த நாட்கள், தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அப்பா என் தலை மேல ஏறி போறாங்க, படுகுழி வெட்டுறாங்க, நாள்தோறும் நிந்திக்கிறாங்க, ஒளிமுக வாசல்ல கூடிக்கொண்டு எனக்கு விரோதமா ஆலோசனை பண்றாங்க. தேவரீர் உண்மையே நம்பி இருக்கிறேன், நீரே என்னுடைய ஜெயம், என் சத்துருக்களை தாடியில் அடி என்று பக்தன் அழகாக பாடுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யூ ஆர் ஹேவிங் 2 பார்ட்ஸ். ஒரு பகுதியில உங்களுடைய சத்துருக்களால் நீங்க அடிபட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்களால உங்களை எவ்வளோ அடிக்க முடியுமோ, எவ்வளோ காயப்படுத்துமோ, இன்னும் சொல்றேன், உங்க ஆண்டுகள், உங்களுடைய வருஷங்கள் எவ்வளோ பட்சிக்கப்பட்டதோ, எவ்வளோ கொள்ளையடிக்கப்பட்டதோ, எவ்வளோ பாழாக்கப்பட்டதோ, அது ஒரு பார்ட். அப்படின்னா கர்த்தரை என் முழு இருதயத்தோடு தேடுவேன் அப்படி என்று அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற உங்களுக்கு there is an another part. இந்த ஒரு பார்ட் முடியணும். அந்த பார்ட் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த பார்ட்ல சத்துருக்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஆயுதம்லாம் இருக்காது. நீங்க எதிர்பார்க்காத கொடிய ஆயுதங்கள், வெப்பன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க கையில. உங்களுடைய சரீரத்தை இந்த ஓநாய்க்கள் பட்சிக்கிற ஓநாய்க்கள் பாருங்க, சிங்கம் வந்து கழுத்தை பிடிச்சிரும். செத்த பிறகுதான் சிங்கம் வந்து ஒரு மாம்சத்தை சாப்பிடும். ஆனா இந்த ஓநாய்க்கள் அப்படி இல்லை. ஒரு மிருகம் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது, ஒரு மான் போயிட்டே இருக்கும் பொழுது அப்படியே காலை அப்படி பிடிச்சு ஓடிடும். வயிற்றுல இருக்கிற அந்த ஹார்ட் இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கும். அதை விட மோசமான மனிதரை நீங்க பார்த்துருக்கலாம். இதுல இருந்து நான் எப்போது தப்பிக்கப்படும்னு சோர்ந்து போய் நீங்க அமர்ந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய யுத்தம் உங்க மேல தொடுக்கும் பொழுது உங்களால முடியாது. சரியா ஜெபிக்க முடியாது, சரியா சாப்பிட முடியாது, அழுது இருப்பீங்க, உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு இருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனாலும் உங்க கையில வேதம் இருக்கும். ஒரு நாள் எனக்கு பதில் செய்வாரியா, ஒரு நாள் என் சத்துருக்கள் வாயிலாம் அடைக்கப்படையா அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, உங்களை ஆற்றுவதற்கும் உங்களை தேற்றுவதற்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. உங்களுடைய ஒரு பார்ட் முடிகிறது, செகண்ட் பார்ட் வெளிவருகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த செகண்ட் பார்ட்டில் நீங்கள் யுத்தம் பண்ண மாட்டீங்க, நீங்கள் அமைதியான வேடிக்கை தான் பார்ப்பீங்க. உங்கள் சத்துருக்களால் உங்களை இவ்வளோ தாக்க முடியும், இவ்வளோ அழிக்க முடியும், உங்கள் வாழ்க்கையை இவ்வளோ கொள்ளையாக்க முடியும், இவ்வளோ தீட்டாக்க முடியும் என்றால், மனிதரை உருவாக்கின தேவனால் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்ய முடியும். உங்கள் சத்துருக்களிடத்தில் உங்களுக்காக அவர் எவ்வளோ யுத்தம் செய்வார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து யுத்தம் பண்ணால் தாங்குவாங்களா? ஆனால் அவர் குட் நியூஸ் என்னன்னா, அவர் யுத்தம் பண்ண ரெடி ஆகிட்டு வரப்போகிறார். He is going to fight for you. அதை நீங்க அமர்ந்து வேடிக்கை பார்க்குற இடத்துக்கு நேராக வந்திருக்கீங்க.
ஒரு வசனம் ஒன்று வாசித்து காண்பிக்க ஆசைப்படுறேன். இந்த வசனமும் இந்த அதிகாரமும் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நீதிமொழிகள் 21:31 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. Proverbs 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வனாந்திரத்தில் நீங்க ஆயத்தமாக்கப்பட்டீங்க. எதற்காக ஆயத்தமாக்கப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு யுத்தம் ஒன்று இருக்கிறது, அதில் நீங்கள் போய் ஃபைட் பண்ணணும். இந்த வனாந்திரத்தில் நீங்கள் ஆயத்தமாக்கப்படாமல் உங்களாலையும் என்னாலையும் ஃபைட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நபரை எடுத்தோடனே போய் அடிச்சிட முடியாது. அவங்க பவர்ஃபுல். அடிச்சிட்டோன்னா கையிலெல்லாம் இல்லை. அவங்களுடைய அந்த தாக்குதல் வார்த்தை உங்கள் ஹார்ட்டை கடினமாக்குற மாதிரி செயல். நீங்கள் அடுத்த அடி எடுத்தே கூடாது. அங்கே ஒரு தடை, அங்கே ஒரு முட்டுக்கட்டையை போடுறாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறீங்க. உங்களை அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். எதற்காகனா, எந்த சத்ரு உங்களை தாக்கி கொண்டிருந்தானோ அவனை நீங்கள் மீண்டும் ஜெபத்தின் மூலியமா தாக்குவதற்காக. மாம்சத்தில் போய் நம்ம தாக்கணும் அப்படின்னா அங்கே நம்ம ஜெயம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் ஆவியில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் அவரிடத்தில் விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அவர் பதில் கொடுப்பார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் எங்க வனாந்திரத்தில், ஆனால் ஜெயமோ. அது எப்படி? ஏன் வனாந்திரம்? நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், என் தோல் முதலாக எல்லாம் அப்படியே ஒட்டி போயிடுச்சு, என் நாவெல்லாம் வறண்டு போயிடுச்சு, நான் சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது, நான் நல்லா தூங்கி எவ்வளோ வருஷம் ஆகுது, நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன், நான் தான் குதிரை, நான் யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்படுகிறேன், நான் ட்ரெயின் ஆகிறேன். ஜெயம் மட்டும் கர்த்தராலையா? ஜெயம் என்னால் தான், நான் தானே சண்டை போட போகிறேன். குட். 2 பெரிய பாக்ஸர் இருந்தாங்க வேர்ல்டில், இவாண்டர் ஹோலிஃபீல்ட் அண்ட் மைக் டைசன். இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. 2 பேருமே தி டாப் மோஸ்ட், 2 பேருமே சுப்ரீம். ஆனால் இவாண்டர் ஹோலிஃபீல்டு ஒரு வசனத்தை வைத்துட்டு போகிறார். என்ன வசனம்? பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு வைத்துட்டு போகிறாரு. சண்டை நடக்குது. யார் ஜெயிச்சா? இவாண்டர் ஹோலிஃபீல்டு. அது எப்படி சாத்தியம்? அவரும் பவர்ஃபுல் ஆச்சு. எதிர்க்கு இருக்கிற மைக் டைசன் பிரைம் பாக்ஸர், அவரு எப்படி ஜெயிச்சார்? ஹார்ட் ஒர்க் போட்டார், ட்ரெயின் பண்ணார். யுத்தத்தில் வரும்பொழுது அந்த யுத்தத்தில் இன்னும் அதிகமான பலனை யார் கொடுத்தா அப்படின்னா தேவனாகிய கர்த்தர். இந்த வனாந்தரத்தில் நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு யுத்த குதிரை. நாளைக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போய் நிற்க வைப்பார். யுத்தம் பண்ணுவீங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நான் தான் ஹார்ட் ஒர்க் போட்டேன், நான் முழங்கால் படிட்டேன், நான் ஜபித்தேன், ஆகவே தான் சத்துருவ கர்த்தர் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாரு. இல்லை, நான் கிடையாது. அவர் என்னை ட்ரெயின் பண்ணார், அவர் எனக்கு உதவி செய்தார், அவர் எனக்கு பக்கபலமாக இருந்தார், அவர் என் கூடவே இருந்தார். நான் போய் நின்னேன், ஜெயத்தை அவர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்பொழுது இந்த காரியம் முடியும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா? இது இப்படி தான் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டுட்டீங்க. அவர் தானே சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ட்ரெயின் பண்ணிட்டாரு, நிற்க வைக்கிறார், ஆனால் அவர் ஃபைட் பண்ண போகிறார். அவர் ஒரு யுத்தம் பண்ணுறாருன்னா அப்போ அந்த யுத்தம் எப்படி இருக்கும்? அவர் உங்களுக்காக வழக்காடுறாருன்னா அப்போ அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொத்த பரலோகமும் அங்கே வரணும். பரலோகத்தின் வல்லமை மொத்தமாக வரணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் பண்றாரு அப்படின்னா மொத்த பரலோகமும் உங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணுகிறது என்ற அர்த்தம். தாங்குவாங்களா? அப்போ உங்க இருதயம் ஆனந்தமாக பூரிக்கும். நீங்களும் நானும் ஒன்னே ஒன்று தாழ்மையா இருக்கணும். நன்றிப்பா, 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 உண்மை துதிக்கிறேன்ப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. நான் சொல்லக்கூடாது. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அவர் உங்களுக்காக செய்கின்ற காரியம். நீங்கள் நானும் அவர் நம்பணும்ல, அவர் மேலே விசுவாசமாக இருந்தோம்ல, அதற்கு அவர் பதில் தரணும்ல. அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நாள் உங்கள் நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் உங்களுக்கான வசனம். இந்த ஒரு பார்ட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா there is a second part. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அவங்களை பலப்படுத்துவார். மீண்டும் சந்திப்போம். காட் bless you. ஆமென்.